अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஈகின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகில் கலக்கப்பட்ட அனைத்து நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சாபக்கள் சாபைக்கின்ற மீதும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் என்று நிலையாட்டுவார். இணைத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை வாழ்வியலாக எப்படி மாற்றுவது என்ற அடிப்படையில் சில தயாரிப்புகளை நம்ம செய்திருக்கணும் என்ற வகையில் பல விஷயங்களை பார்த்தோம். இப்போ அதன் அடிப்படையில் சென்ற உரையில் நம்ம என்ன பார்த்தோம், முத்தகீன்களை பற்றி பார்த்தோம், அதே போல் தக்வாவை பற்றி பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் நம்ம எதோட நிறுத்தணும் அப்படின்னா 59வது அத்தியாயத்தில் 18லேருந்து 24வது வசனம் வரைக்கும் முத்தகீன்களை பற்றி இறைவன் என்ன சொல்ல வரான், எப்படியெல்லாம் முத்தகீன்கள் இருக்க வேண்டும், என்ன வழிமுறையை அவங்க பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு அந்த 4-5 வசனத்துக்குள்ள இறைவன் முழுமையாக சொல்லக்கூடியவனாக இருக்கு. குறைவான வசனமாக இருந்தாலும் பல்வேறு இடத்துல சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விதத்தில் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த முத்தகீன்களுக்காக சொல்லியிருக்கான். நம்ம எத்தனையோ பேர் இந்த குர்ஆனை வாசிப்பவர்களாக நம்ம இருந்திருப்போம். அப்படி வாசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஒரு வசனத்தில் இறைவன் இதைத்தான் சொல்ல வரான், அடுத்த வசனத்திற்குள்ள செல்லும் பொழுது இந்த வசனத்தில் இறைவன் இந்த பற்றி சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருந்து வருகிறோம். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த குர்ஆன் முழுமையாக அந்த விளக்கம் புரிந்துக்க முடியுமா முடியாதா என்பதை பார்க்கும் பொழுது இறைவன் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாகவே இறைவன் என்ன செய்கிறான், அதுக்கு அடுத்தடுத்த வசனத்தில் இறைவன் 1 by 1 சொல்லிக்கொண்டே வரான். அப்போ நம்ம ஒரு வசனத்துக்கும் ஒரு வசனத்துக்கும் நம்ம லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனை தொடர்பு படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் மேலே உள்ள வசனத்திற்குண்டான இன்னும் ஒரு அடுத்த தொடர்பை அடுத்து வரக்கூடிய வசனத்தில் சொல்லியிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அப்படி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும், முத்தகீன்களை பற்றி இறைவன் சொல்லியிருக்கான், அதே போல் தக்வா பற்றி இறைவன் சொல்லியிருக்கான். இப்போ இறைவனை அஞ்சக்கூடியது இறைவனை அஞ்சுவது மட்டும்தான் தக்வாவா என்று பார்த்தால் அது இல்லை. பல்வேறு விஷயங்களை நம்ம சென்ற உரையிலே பார்த்தோம். அப்போ பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தால் சரி, கேட்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் நம்ம என்ன செய்யணும், தக்வா உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இறைவனை அஞ்சுவது என்று சொன்னால் இறைவன் பேரை கேட்ட உடனே நடுங்கி போய் அவங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாறி போகக்கூடிய அந்த பயமா அப்படின்னு பார்த்தா அந்த பயத்தை பற்றி சொல்ல. இப்போ இறைவன் எதைத்தான் சொல்கிறார் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தவறான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிமிடத்தில் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம அதை செய்யக்கூடாது என்ற வகையில் நம்ம அதனை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, தக்வா. அப்போ அந்த தக்வா பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹதீஸ்ல சொல்லி காமிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முச்செடியை பற்றி சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வரான், அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு முச்செடியாக இருக்குது, சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா முச்செடியாக இருக்குது. அப்போ எங்கே மட்டும்தான் இல்லை, ஒரு இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையுமே முச்செடி நிரப்பியதாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முச்செடியை கடந்தால் மட்டும்தான் செல்ல முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு மனிதன் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவனாகவும் எச்சரிக்கை உடையவனாகவும் எப்படி அந்த பாதையை கடக்கக்கூடியவனாக இருப்பானோ
அப்படி இருக்க வேணும். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதர் வந்து வராரு, அந்த இடத்துல முச்செடியாக இருக்குது. எங்கே இருக்குது? மேலே இருக்குது, சைடில் இருக்குது, பின்னாடி இருக்குது, கீழே இருக்குது. அப்போ அந்த முச்செடி எங்கே இல்லையோ அந்த இடத்தை பார்த்து நம்ம காலை வைத்து அதனை தாண்டி கடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ தக்வா ஒருத்தவங்க கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஒவ்வொரு நிகழ்வு நடந்தால் கூட நம்ம வந்து ஒரு முச்செடியை வந்து உதாரணத்திற்கு சொன்னோம், எடுத்து கால் வைக்கிறது சொல்லி. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, மற்றவங்களை நினைக்கக்கூடிய அந்த நேரங்களில் இருந்தாலும் சரி, எல்லா நேரங்கள்லையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் மட்டும்தான் அந்த தக்வாவுடைய நிலைமை வந்து எப்படி இருக்கும் என்பதை வந்து நம்மளால் நமக்கே வந்து அது புரியக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த நேரத்துலலாம் வந்து நம்ம தடுமாறி போகிறோமா, இல்லை முச்செடியில் வந்து மாற்றி நம்மளுடைய தோள்கள் வந்து கிழியப்படுதா, இல்லை நம்ம கிழியாமல் நம்ம பாதுகாத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறோமா. அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த தக்வாவோட அதிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த இடத்தை இலகுவாக வந்து என்ன செய்கிறாங்க, இந்த முத்தகீன்கள் வந்து இலகுவாக அந்த பாதையை வந்து கடக்கக்கூடியவங்களாகவோ, முத்தகீன்கள் இல்லாமல் இருக்காங்களே இறை மறுப்பாளராக, அப்போ அவங்க எப்படி போவாங்க? அந்த சாதாரணமாக ஒரு பாதையை வந்து இலகுவாக கடந்துடலாம் என்ற வகையில் அந்த எண்ணத்தோடு வந்து அவங்க செல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் என்ன ஆகும்? ஒரு காலை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்துலேயே ஒரு முச்செடி ஏறும். அப்படி முச்செடி ஏறினா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அந்த வழியில் வந்து இன்னொரு காலை எடுத்து வைக்கும்பொழுது என்ன ஆகும்? அதுலேயும் முச்செடி வந்து படக்கூடியதாக இருக்கும். அப்படியே வழியில் தாங்க முடியாமல் கை கால் எல்லா பக்கமும் முச்செடியை வந்து ஏற்றி கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து கடினமாக இருக்கிறது. முத்தகீன்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது? அது இலகுவாக அதை வந்து கடக்கக்கூடியதாகவும், அதே போல் அவங்க வந்து இறைவனை அஞ்சக்கூடிய விதத்துலையும் எந்த ஒரு நீங்கள் செயலை செய்தாலும் கூட அதில் கவனத்தோடு இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வந்து 50 அத்தியாயத்தில் 18லேருந்து 24 வசனம் வரை சொல்லிட்டு வரான் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 18வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தந்தூர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் என்ற வகையில் வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது என்று சொன்னால் அப்போ நம்ம மறுமைக்காக அந்த நிகழ்வை வந்து வைத்திருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய மனோ இச்சை அடிப்படையில் அந்த நிகழ்வை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா என்றதான் இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான்? முத்தகீன்களுக்காக ஒரு அறிவுரை வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான், ஒரு மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு மறுமைக்காக இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்திற்காக நம்ம தேவைக்காக இருக்கிறதா என்பதை வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும். அப்போ மறுமைக்காக இருந்தது என்று சொன்னால் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்க அல்லாஹ் வந்து அவங்க வந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவங்க வந்து இதுக்காக தான் செய்கிறாங்க, நான் இதுக்காக செஞ்சே சொல்லி வாய்மொழியில் அவங்க சொன்னாலும் கூட அல்லாஹ் வந்து அறியக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவங்க எதற்காக செய்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அறிவான். அப்போ எந்த ஒரு காரியங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் மறுமைக்காக இருக்குதா என்பதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதை தொடர்ந்து இறைவன் சொல்லி காமிக்கிறோம், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை வந்து நீங்கள் மறந்தோர் போல ஆகிவிடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இங்கே யாரை பற்றி இறைவன் சொல்லி காமிக்கிறான்? அல்லாஹ்வை வந்து மறந்தவங்களை போல நீங்கள் ஆயிடாதீங்க அப்படின்னு சொன்னால் மறந்தவங்க இங்கே யார்? இறை மறுப்பாளர்களாக இருக்கும் பொழுது முத்தகீன்கள் வந்து இறைவனை வந்து மறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அப்போ முத்தகீன்களுடைய பண்பு என்ன? இறைவனை வந்து மறக்கக்கூடிய கூடாதவர்களாக அவங்க இருக்கணும்.
அப்போ மறந்து போகக்கூடாது. இறைவனை வந்து எந்த ஒரு காரியங்களை அவங்க செய்தாலும் கூட அந்த நேரத்தில் வந்து யாரை வந்து முன்னாடி வைக்க வேணும், இறைவனை வந்து முன்னாடி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். இப்போ ஒரு குர்ஆன் வசனத்தையே ஒருத்தவங்க வந்து மனப்பாடம் செய்து விட்டாங்க என்று சொன்னால் அது என்னால் தான் மனப்பாடம் செய்யப்பட்டது என்ற வகையில் வந்து ஒருத்தர் கூட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல என்ன நிகழ்கிறது, இறைவனை வந்து மறந்தவர்களை போல அவங்க ஆயிடுறாங்க. அப்போ மறந்தவங்களை போல ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முத்தகீன்களாக இருக்கவே முடியாது என்று இறைவன் வந்து தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த வசனத்திற்கும் இந்த வசனத்திற்கும் உள்ள தொடர்புகளை வந்து நம்ம வைத்து படிக்கும் பொழுது அதனுடைய இறைவன் என்ன சொல்ல வந்திருக்கிறான், அதனை தொடர்ந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை இலகுவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதற்கு முன்னாடி என்ன சொன்னால் மறுமையை வந்து அவங்க நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு காரியங்களை அவங்க செய்தாலும் மறுமைக்காக தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ யார் மறுமைக்காக செய்ய மாட்டாங்க, முத்தகீன்கள் இல்லாதவங்க மறுமைக்காக அந்த ஒரு காரியங்களை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ முத்தகீன்களும் முத்தகீன் இல்லாதவங்களும் 2 பேரை வைத்து இறைவன் இந்த வசனத்தில் வந்து சொல்லிக்கொண்டே வரும். அப்போ அதுக்கு அடுத்து தான் இறைவன் சொல்லியிருக்காங்க, இறைவனை வந்து மறந்தவங்களாக நீங்கள் ஆயிடாதீங்க. இப்போ அவங்க வந்து மறந்துருப்பாங்க, நீங்கள் முத்தகீன்களாக இருக்கும்போது மறக்கக்கூடாது. அப்போ மறந்தவங்களாக நீங்கள் ஆயிட்டீங்க சொன்னால் நீங்கள் முத்தகீன்களாக இருக்க முடியாது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அவர்களே அவர்களுக்கு அவன் மறக்க செய்து விட்டான், அவர்களே குற்றவாளிகள் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இங்கே குற்றவாளின்னு சொல்லி யாரை சொல்லி காமிக்கிறான், யார் இறைவனை மறந்தார்களோ அவங்க வந்து குற்றவாளிகள் என்று சொல்லி காமிச்சிட்டான். லா இஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள், சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இங்கே நரகவாசிகளையும் சொர்க்கவாசிகளையும் பற்றி சமமாக மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது என்ன சொல்ல வர இறைவன், சொர்க்கவாசியும் நரகவாசியும் வந்து சமமாக மாட்டாங்க. அப்போ சொர்க்கத்துக்குரியவங்க வந்து நரகத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க தீயில கருவுக்குரியவங்களாகவும், சொர்க்கவாசியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாகவும். அப்போ சொர்க்கவாசிகள் வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இறைவன் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இறைவன் இதற்கு முன்னாடி வசனத்தோட கண்டினியூஸாக சொல்லும் பொழுது முத்தகீன்களும் முத்தகீன் இல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு இறைவன் வந்து இந்த வசனத்தில் வந்து சொல்லி குறிப்பிட்டு காமிக்கிறான். அப்போ இவங்க 2 பேரையும் இறைவன் வந்து சமமாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டான் இறைவன். அப்போ அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் யார் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னால் அந்த முத்தகீன்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ முத்தகீன்கள் வந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களே தவிர வெற்றி இல்லாதவர்களாக அந்த நரகத்தின் பக்கம் போகக்கூடியவர்களாகவும் அந்த வெற்றியின் பாதையை வந்து தடுமாறி போகக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க என்று ஆணித்தரமாக இறைவன் வந்து என்ன சொல்லி காமிச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாகவே இறைவன் வந்து சொல்லிட்டான். உங்களுக்கு வந்து முத்தகீன்கள் வந்து சமமாக மாட்டாங்க, முத்தகீன்களும் முத்தகீன்கள் இல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க. அப்போ முத்தகீன்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்னே சொல்லி காமிச்சிட்டான். அதை தொடர்ந்து இறைவன் சொல்லி காட்டும் பொழுது இதற்கு முன்னாள் உரையிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த குர்ஆனை வந்து இந்த ஒரு மலையின் மேலே இறக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலை வந்து சுக்குநூறாக ஆயிருக்கும் என்பதை வந்து பார்த்துருக்கோம். அப்போ அந்த வசனத்தை தான் இறைவன் இங்கே சொல்லி காமித்திருக்கிறான். அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இறைவன் இங்கே யாரை பற்றி சொல்லி காமிக்கிறான், இப்போ ஒரு முத்தகீன்களுக்கு வந்து இந்த குர்ஆன் வசனத்தை வந்து நம்ம இறக்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உள்ள வந்து எப்படி ஆயிருக்கணும், சுக்குநூறாக ஆயிருக்கணும். அப்போ அவங்க வந்து இறைவனை பயந்தவர்களாக உடனே இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இறைவனை முன்னிறுத்தக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன ஆகிட்டாங்க, கல் எப்படி ஒரு பாறை வந்து கல்லாக இருக்கிறதோ அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து கடினமாக எப்படி ஆகிறதோ அது போல் முத்தகீன் இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான்னா தனக்கு சில பெயர்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். இந்த பெயர்கள் பண்பு பெயர்களை வந்து இறைவன் ஒவ்வொரு பண்பாக சொல்லி காமிக்கிறான். அதே போல மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனாக யார் இருக்கான், அல்லாஹ் வந்து இருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ முத்தகீன்கள் யாரு, முத்தகீன்கள் இல்லாதவங்க யாரு என்பதை எல்லாமே அறியக்கூடியவனாக இருக்கான் இறைவன். அப்போ நம்ம வந்து வாய்மொழியில் சொன்னாலும் கூட அது வந்து இறைவன் கிட்ட நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வானே தவிர சும்மா நம்ம மாறிவிட்டோம் என்ற அடிப்படையில் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வானா என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. அப்போ நம்ம முத்தகீன்கள் இறைவன் எப்படி சொல்லியிருக்கானோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம வாழக்கூடியவர்கள் நம்ம இருக்க வேணும்.
இறைவன் தன்னுடைய பண்பு பெயர்களை வந்து சொல்லி காமிக்கிறான். பேரரசன் தூயவன் என்று சொல்லி காமிக்கிறான். நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், ஆதிக்கம் செலுத்துபவன், பெருமைக்குரியவன், அவரை இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூயவன் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி பல்வேறு பண்பு பெயர்களை வந்து இறைவன் இந்த வசனத்துல வந்து எத்தனையோ இடத்துல சொல்லியிருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பல பெயர்களை வந்து இறைவன் உபயோகப்படுத்தியிருக்கான். அப்போ முத்தகீன்களாக இருக்கக்கூடியவன் வந்து இறைவனிடம் வந்து நம்ம எப்படி கேட்கக்கூடியவனா இருக்கலாம். இந்த பண்பு பெயர்களை இறைவனே சொல்லி காமிக்கிற நிம்மதி அளிக்கக்கூடியவனா இருக்கான். அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தோல்வி நிகழ்கிறது என்றால் அந்த இடத்துல வெற்றியை தரக்கூடியவன இறைவனா இருக்கும் பொழுது அதற்குண்டான துவாயை வந்து நம்ம கேட்கக்கூடியவெல்லாம் நம்ம இருப்பேன். அப்படி முஹாசபா என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நம்மளே நமக்கு வந்து சுய பரிசோதனை வந்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி சுய பயிற்சியையும் நம்ம மேற்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருப்பேன். அப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு விஷயங்களை வந்து அடைந்து விட முடியுமா என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்து நிகழக்கூடியதாக இருக்குமானா இல்லை. அப்போ எந்த ஒரு நிகழ்வு நடக்கணுமா இருந்தாலும் காரியம் நடக்கிறது என்று சொன்னால் இறைவனின் அருள் அந்த இடத்துல இருக்க வேணும். அதே போல் நம்ம அந்த இடத்துல முயற்சியை வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேணும். எஃபெக்ட் அந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த முத்தகீன்களாக நம்மளால் மாற முடியும். அப்படிப்பட்ட அந்த நன்வாய்ப்பை வந்து நமக்கு இறைவன் தந்தருவானுங்க என்று கூறி இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்து வரக்கூடிய உரையில் வந்து பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்யும். வாயுதோகா நன்றி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.